நீட் தேர்வு இல்லாத மருத்துவத்துறை சார்ந்த படிப்புகளுக்கு விநாயகா மிஷன் ஸ்கூல் ஆஃப் அலைட் ஹெல்த் சயின்ஸ், சென்னை, பாண்டிச்சேரி, சேலம். வணக்கம். செய்திச் சுருக்கம். மாமாவா மச்சானா, ஒரிஜினல் எங்கே? அமமுக எம்எல்ஏ காமராஜரின் ஆதரவு என கூறும் தாவேக ஒரிஜினல் கடிதத்தை காட்ட வேண்டும் என அக்கட்சி பொதுச் செயலர் டிடிவி தினகரன் சவால் விடுத்துள்ளார். இவர் என்ன விஜய் எங்களுக்குன்னா இவருக்கு அத்தை பையனா இல்ல மாமா பையனா? என்ன பேசிஸ்ல நீங்க அவர்கிட்ட கையெழுத்து வாங்கினீங்க? எங்க எம்எல்ஏ ஏதோ ஒரு வாரத்துக்கு எடுத்து கையெழுத்து போட்டான்னா யார் போய் வாங்கினீங்க? ஏன் கார்ல உட்கார்ந்துட்டு வாங்குறீங்க? எதுக்கு அப்படி திருட்டுத்தனமா போட்டோ எடுக்கிறீங்க? இது எல்லாமே ஒரு தவறா தெரியல உங்களுக்கு? அதுக்கு போய் நீங்க சப்போர்ட் பண்ணி கேட்டுட்டு இருக்கீங்களா? அது ஏதாவது ஒரு நல்ல மனுஷன் செய்யற செயலா இருக்காது. ஆட்சியே வேண்டாம், விஜய் விரக்தி. முதல்வர் பதவி ஏற்பில் இழுபறி நீடிப்பதால் விஜய் விரக்தியடைந்துள்ளார். ஆட்சியே வேண்டாம், யாருக்கும் அடிமையாக இருக்க நான் விரும்பவில்லை, பதவிக்காக எவர் காலிலும் விழ தயாரில்லை என விஜய் உரத்த குரலில் சொன்னதாக தாவேகா வட்டாரங்கள் தெரிவித்தன. மெஜாரிட்டி கிடைக்கும் என்று நம்பினேன், கொஞ்சம் குறைந்துவிட்டது. என்னைப் போலவே ஜாதி மத ஊழலுக்கு எதிரான மனநிலை கொண்ட சிறு கட்சிகள் ஆதரவு தரும் என எதிர்பார்த்தேன். கம்யூனிஸ்ட் கட்சிகள் பதவியை எதிர்பார்க்காமல் ஆதரவை தெரிவித்தனர். ஆதரவு தருவதாக அவர்களிடம் வாக்களித்த திருமாவளவன் நிறைவேற்ற முடியாத நிபந்தனைகளை அடுக்குகிறார். ஸ்டாலின் ஆலோசனை கேட்டு செயல்படுகிறார் என்று விஜய் விரக்தியில் பேசியதாக அந்த வட்டாரங்கள் தெரிவித்தன. அரசியல் பற்றி எனக்கும் தெரியும், ஆனால் மக்களின் தீர்ப்புக்கு எதிராக இப்படி எல்லோரும் எனக்கு எதிராக அணி திரள்வார்கள் என்பதை எதிர்பார்க்கவில்லை என விஜய் தன் ஆதங்கத்தை வெளியிட்டுள்ளார். ஆட்சி அமைப்பதற்கு முன்பே 1000 நிபந்தனைகளை விதிப்பவர்கள் பதவி பிரமாணம் எடுத்த பிறகு என்னவெல்லாம் செய்வார்கள் என்பதை நினைத்தால் பயமாக இருக்கிறது. அப்படி ஒரு ஆட்சி அமைக்கத்தான் வேண்டுமா? பேசாமல் ராஜினாமா செய்துவிட்டு தமிழக மக்களிடமே திரும்ப போய் முழுசா ஆதரவு தாருங்கள் என்று கேட்டால் மறுக்கவா போகிறார்கள் என விஜய் கேட்டுள்ளார். பதறிப்போன அவரது ஆலோசகர்கள் அப்படி அவசரமாக எந்த முடிவும் எடுக்க வேண்டாம் என கேட்டுக்கொண்டனர். நமக்கு நிறைய ஆப்ஷன்கள் இருக்கின்றன, சுப்ரீம் கோர்ட் நம்மை கைவிடாது, மற்ற கட்சிகளிலும் மனசாட்சி உள்ளவர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் வெளியிலிருந்து ஆதரவு தருவார்கள் என்று ஒரு ஆலோசகர் கூறியுள்ளார். சொந்த அண்ணனும் அண்ணனின் மகனும் சேர்ந்து மக்களின் தீர்ப்பை மாற்ற சதி செய்வதற்கு எதிராக தலைவரின் தங்கையே பொங்கி எழுந்த தகவலை இன்னொரு ஆலோசகர் சுட்டிக்காட்டியுள்ளார். 1.25 கோடி மக்களின் ஓட்டுகளை வீணாக்கிவிடக் கூடாது, நீங்கள் ஒதுங்கினால் ஏற்படும் வெற்றிடத்தை நிரப்பவே நீங்கள் எதிர்க்கும் சக்திகள் காத்திருக்கின்றன, அந்த வலையில் விழ வேண்டாம் என ஒருவர் சொல்லியிருக்கிறார். எந்த வழியும் பிடிக்கவில்லை என்றால் எதிரிகளே ஆட்சி அமைக்கட்டும் என விட்டுவிட்டு நீங்கள் எதிர்க்கட்சித் தலைவராக அமரலாம். உங்களை மீறி அந்த அரசால் எதுவும் செய்ய முடியாது, அதிலேயே மக்களின் விருப்பத்தை பெருமளவு பூர்த்தி செய்ய முடியும் என மற்றொருவர் கூறியுள்ளார். யாருக்கும் பதில் சொல்லாமல் விஜய் மௌனம் சாதிப்பதால் உடன் இருப்பவர்கள் டென்ஷனில் உள்ளனர் என தாவேகா வட்டாரங்கள் தெரிவித்தன. விஜய்க்கு ஆதரவு கொடுங்க, ஐயுஎம்எல் திடீர் போர்க்கொடி. தமிழக வெற்றிக் கழகத்திற்கு இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் ஆதரவு வழங்க வேண்டும் என அக்கட்சிக்குள் கோரிக்கை வலுக்கிறது. இன்றைக்கு நடந்து வரக்கூடிய அரசியல் சூழ்நிலையில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் என்ன முடிவெடுக்கிறதோ அதை பொறுத்து இன்றைக்கு தமிழக அமைச்சரவை அமைய இருக்கிறது. இது இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கு கிடைத்த ஒரு நல்ல வாய்ப்பு. இந்த நேரத்தில் இதை பயன்படுத்தி கொண்டு, ஏன்னா தமிழகத்தில் யாருமே எதிர்பார்க்கல, நாங்களுமே இதே விஜய்க்கு எதிராக வீதி வீதியாக பிரச்சாரம் செய்து திமுக கூட்டணிக்காக ஓட்டு கேட்டவர்கள் தான். ஆனால் இன்றைக்கு 35% மக்கள் அந்த கூட்டணியை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். விஜய் தலைமையிலான ஆட்சி அமைய வேண்டும் என்று தேர்ந்தெடுக்கும் அந்த சூழ்நிலையில் இன்றைக்கு இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி மற்ற கட்சிகள் எப்படி பொதுக்குழுவை செயற்குழுவை கூட்டி முடிவெடுத்து ஆதரவு கொடுக்கிறார்களோ அதே போல் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியும் அதனுடைய செயற்குழுவை கூட்டி அந்த கட்சிக்கு ஆதரவு கொடுக்க வேண்டும். குறைந்தபட்சம் ஒரு அமைச்சரவையில் இடம்பெற வேண்டும். ஏன் துணை முதலமைச்சர் கூட கேட்கலாம். இன்னைக்கு ஒரு சிறுபான்மை இனத்தை சார்ந்த ஒருவர் முதலமைச்சர் ஆகும் பொழுது அதே சிறுபான்மை இனத்தை சார்ந்த ஒரு முஸ்லீம் துணை முதலமைச்சர் ஆகக்கூடாதா? அதே மாதிரி விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்த ஒரு தலித் துணை முதலமைச்சர் ஆகக்கூடாதா? ஆக 2 பேரும் துணை முதலமைச்சர் கோரிக்கை வச்சு கூட இந்த கூட்டணியிலே சேர்ந்து ஆட்சியிலே பங்கெடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ரெசார்ட்டை காலி செய்த அதிமுக எம்எல்ஏக்கள் பழனிசாமி வீட்டில் முக்கிய ஆலோசனை.
தமிழக சட்டசபை தேர்தலில் 108 இடங்களில் வென்ற தாவேகா ஆட்சி அமைக்கும் முயற்சியில் தீவிர கவனம் செலுத்தி வருகிறது. தலா 2 எம்எல்ஏக்களை உடைய மார்க்சிஸ்ட் மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிகள் தாவேகா ஆட்சி அமைக்க வெளியிலிருந்து ஆதரவு அளிப்பதாக கூறியுள்ளன. விசிக தலைவர் திருமாவளவன் இன்னும் தன் நிலைப்பாட்டை அறிவிக்காத நிலையில் விசிக ஆதரவை பெறும் முயற்சியில் விஜய் தீவிரமாக களமிறங்கியுள்ளார். அதிமுக எம்எல்ஏக்கள் தாவேகா பக்கம் சாயாமல் இருக்க அவர்களை புதுச்சேரியில் உள்ள ரெசார்ட்டில் தங்க வைக்க பழனிசாமி ஏற்பாடு செய்திருந்தார். அதன்படி 2 நாட்களாக அதிமுக எம்எல்ஏக்கள் புதுச்சேரியில் தங்கியிருந்தனர். நேற்றிரவு கவர்னரை சந்தித்த அமமுக பொதுச் செயலாளர் தினகரன் தன் கட்சி சார்பில் உள்ள ஒரே ஒரு எம்எல்ஏ காமராஜ் அதிமுக தலைமையை ஆதரிப்பதாக கூறினார். பழனிசாமியை ஆட்சி அமைக்க கவர்னர் அழைக்க வேண்டும் எனவும் கருத்து தெரிவித்தார். தாவேகா ஆட்சி அமைக்கும் நடவடிக்கையில் குதிரை பேரம் நடப்பதாகவும் குற்றம் சாட்டினார். பரபரப்பான அரசியல் சூழலில் புதுச்சேரியில் தங்கியிருந்த அதிமுக எம்எல்ஏக்கள் ரெசார்ட்டை காலி செய்து தமிழகம் திரும்பியுள்ளனர். இன்று காலை சென்னையில் அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி வீட்டிற்கு வந்தனர். அதிமுக வசம் 47 எம்எல்ஏக்கள் உள்ள நிலையில் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து அதிமுக எம்எல்ஏக்களுடன் பழனிசாமி ஆலோசனை நடத்தி வருகிறார். முதல் முறை பாரதிய ஜனதா ஆட்சி, முதல்வர் பதவியேற்பு, மம்தா சாம்ராஜ்யம் முடிவு. மேற்கு வங்கத்தில் மொத்தமுள்ள 294 சட்டசபை தொகுதிகளுக்கு கடந்த மாதம் 23 மற்றும் 29ஆம் தேதிகளில் 2 கட்டமாக தேர்தல் நடந்தது. 2 கட்ட தேர்தலிலும் ஓட்டுப்பதிவு 90% கடந்தது. தேர்தலில் பதிவான ஓட்டுகள் கடந்த 4ஆம் தேதி எண்ணப்பட்டு முடிவுகள் வெளியாகின. இதில் 207 இடங்களில் பாரதிய ஜனதா வெற்றி பெற்று மாநிலத்தில் முதல் முறையாக ஆட்சியை பிடித்தது. இதன் மூலம் 2011 முதல் தொடர்ந்து 15 ஆண்டுகள் ஆட்சி செய்த முதல்வர் மம்தா பானர்ஜி தலைமையிலான திரிணாமுல் காங்கிரஸ் ஆட்சி முடிவுக்கு வந்தது. கொல்கத்தாவில் இன்று நடந்த பதவியேற்பு விழாவில் பிரதமர் மோடி, அமித்ஷா, ராஜ்நாத் சிங் உள்ளிட்ட மத்திய அமைச்சர்கள், பாரதிய ஜனதா ஆளும் மாநில முதல்வர்கள், கூட்டணி கட்சித் தலைவர்கள் பங்கேற்றனர். பாரதிய ஜனதாவைச் சேர்ந்த சுவேந்து அதிகாரி முதல்வராக பதவியேற்றார். அவருக்கு கவர்னர் RN ரவி பதவி பிரமாணம் செய்து வைத்தார். தொடர்ந்து புதிய அமைச்சர்களும் பதவியேற்றனர். আমি শুভেন্দু অধিকারী ঈশ্বরের নামে শপথ করিতেছি যে বিধি দ্বারা স্থাপিত ভারতের সংবিধানের প্রতি আমি অকৃত্রিম নিষ্ঠা ও আনুগত্য পোষণ করিব। আমি ভারতের সার্বভৌমত্ব ও অখণ্ডতা রক্ষা করিব। পশ্চিমবঙ্গ রাজ্যের মুখ্যমন্ত্রী রূপে আমার কর্তব্যসমূহ নিষ্ঠাপূর্বক এবং বিবেকসম্মতভাবে নির্বাহ করিব এবং ভয় বা পক্ষপাত, প্রীতি বা বিদ্বেষ রহিত হইয়া সকল শ্রেণীর জনগণের প্রতি সংবিধান ও বিধি অনুসারে ন্যায়াচরণ করিব। எந்த பங்கும் இல்லை, முருகன் திட்டவட்டம். விஜய் ஆட்சி அமைக்கும் விஷயத்தில் பாஜக தலையிடவில்லை, தேவையில்லாமல் எங்களை இழுக்க வேண்டாம் என எல் முருகன் கூறினார். நேற்றே எங்கள் தலைவர் தெளிவாக சொல்லியிருக்கிறாரு. நேற்றே நாங்கள் விளக்கமாக அறிக்கை கொடுத்துருக்கோம். பாரதிய ஜனதா கட்சி சார்பில் எங்களுக்கு எந்த ரோலும் கிடையாது, நாங்கள் எந்த நடவடிக்கையும் எடுக்கல. சும்மா தேவையில்லாமல் எங்களுடைய கட்சி இழுக்கிறது சரியில்லை. நாங்கள் எந்தவித இதுவுமே பண்ணலங்கண்ணா. கட் ஆஃப் மதிப்பெண் குறையும், சேர்க்கையில் அவசரம் வேண்டாம். ஜெயபிரகாஷ் காந்தி ஆலோசனை. தமிழகத்தில் +2 பொதுத் தேர்வில் 7.53 லட்சம் மாணவர்கள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். அவர்கள் அடுத்த கட்டமாக உயர்கல்வியில் சேர முயற்சித்து வருகின்றனர். கடந்த ஆண்டுகளை காட்டிலும் நடப்பாண்டு +2 வகுப்பில் பல்வேறு பாடங்களில் 100க்கு 100 மதிப்பெண் பெற்ற மாணவர்களின் எண்ணிக்கை குறைந்திருப்பதால் இன்ஜினியரிங் படிப்புக்கான கட் ஆஃப் மதிப்பெண் குறைய வாய்ப்பு இருப்பதாக கல்வியாளர்கள் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து கல்வியாளர் ஜெயபிரகாஷ் காந்தி கூறியதாவது: +2 பொதுத் தேர்வு முடிவுகளை காணும்போது பல்வேறு பாடங்களில் 100க்கு 100 மதிப்பெண் பெற்ற மாணவர்களின் எண்ணிக்கை கடந்த ஆண்டுகளை காட்டிலும் குறைந்துள்ளது. கடந்த ஆண்டு கணித பாடத்தில் 3022 பேர் 100க்கு 100 மதிப்பெண் பெற்றனர். அதுவே நடப்பாண்டு 732 பேர் மட்டுமே முழு மதிப்பெண் பெற்றுள்ளனர். அதேபோல இயற்பியல் பாடத்தில் கடந்த ஆண்டு 1125 பேர் 100க்கு 100 மதிப்பெண் பெற்றனர். தற்போது 105 மாணவர்களே முழு மதிப்பெண் பெற்றுள்ளனர்.
வேதியியல் பாடத்தில் கடந்த ஆண்டு 3181 மாணவர்கள் 100க்கு 100 மதிப்பெண் பெற்ற நிலையில் தற்போது 632 மாணவர்கள் மட்டுமே பெற்றுள்ளனர். இதனால் இன்ஜினியரிங் படிப்புக்கான கட் ஆஃப் மதிப்பெண் 2 முதல் 4 மதிப்பெண்கள் வரை குறைய வாய்ப்புள்ளது. கட் ஆஃப் மதிப்பெண் 180 முதல் 195 வரை பெற்றவர்களுக்கு 2 முதல் 4 மதிப்பெண் குறைய வாய்ப்பு உள்ளது. அதேபோல் 160 முதல் 170 வரைகள் 6 மதிப்பெண் குறைய வாய்ப்பு உள்ளது. அதேபோல் வணிகவியல் மற்றும் பொருளியல் படிப்பை பொறுத்தவரைகள் கட் ஆஃப் மதிப்பெண்ணில் பெரிய அளவில் மாற்றம் ஏதும் இருக்காது. கணக்கு பதிவியல் பாடத்தில் 100க்கு 100 மதிப்பெண் எடுத்தவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. இதனால் அரசு கல்லூரிகளில் இதற்கான போட்டிகள் எப்போதும் போல அதிகரிக்கும். மேலும் மீன்வளம், வேளாண்மை ஆகிய பாடப்பிரிவுகளுக்கான கட் ஆஃப் மதிப்பெண்ணும் 2 முதல் 4 மதிப்பெண் வரை குறையும். உயிரியல் பாடத்தில் 100க்கு 100 மதிப்பெண் பெற்ற மாணவர்களின் எண்ணிக்கை குறைந்திருப்பதால் பிஎஸ்சி, நர்சிங் உள்ளிட்ட துணை மருத்துவ படிப்புக்கான கட் ஆஃப் மதிப்பெண் குறையும். இம்முறை விடைத்தாள் திருத்தும் முறையில் கொண்டு வந்த புதிய மாற்றத்தால் மதிப்பெண் குறைவாக கிடைக்கும் என சிபிஎஸ்இ மாணவர்களும் எதிர்பார்க்கின்றனர். நடப்பாண்டு கட் ஆஃப் மதிப்பெண் குறையும் என்பதால் அவசரப்பட்டு மாணவர்கள் நிர்வாக ஒதுக்கீடு இடங்களை நோக்கி செல்ல வேண்டாம். கடந்த ஆண்டுகளில் எந்தெந்த கல்லூரிகளில் பாடப்பிரிவுகளுக்கு எவ்வளவு கட் ஆஃப் மதிப்பெண்கள் என்பதை மாணவர்கள் அறிந்து தேவையிருப்பின் நிர்வாக ஒதுக்கீடு இடங்களை நாடலாம் என்று அவர் கூறினார். ஆச்சரியம் கொடுத்த ஆபரண தங்கம் விலை. சர்வதேச நிலவரங்களால் தங்கம் விலை ஏற்றம் இறக்கம் கண்டு வருகிறது. தமிழகத்தில் நேற்று முன்தினம் ஆபரண தங்கம் விலை ஒரு சவரனுக்கு 400 ரூபாய் அதிகரித்து 1,13,200 ரூபாய்க்கு விற்கப்பட்டது. நேற்று தங்கம் விலையில் எந்த மாற்றமும் இல்லை. இன்று 2வது நாளாக தங்கம் விலையில் மாற்றம் இல்லை. ஒரு சவரன் 1,13,200 ரூபாய்க்கும் 1 கிராம் 14,150 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. சமீப காலத்தில் தொடர்ந்து 2 நாள் தங்கம் விலையில் மாற்றம் வராதது இப்போதுதான் முதல் முறை என நகை கடைக்காரர்கள் கூறினர். வெள்ளி விலையிலும் இன்று மாற்றம் இல்லை. 1 கிராம் 280 ரூபாய்க்கும் 1 கிலோ 2,80,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. பொன்னேரி சுற்றுவட்டாரத்தில் அடித்து ஊற்றிய கோடை மழை. சொல்லுவீங்களா இல்ல எடப்பாடி மேல சொல்லுவீங்களா? யார் மேல சொல்ல முடியாது. தமிழகத்தில் 7 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதன்படி திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி சுற்றுவட்டார பகுதிகளில் காலை முதலே விட்டுவிட்டு மழை பெய்து வருகிறது. பொன்னேரியில் இடி மின்னலுடன் சுமார் அரை மணி நேரம் பலத்த மழை பெய்தது. மீஞ்சூர், பழவேற்காடு, சோழவரம், செங்குன்றம், புழல் சுற்றுவட்டார பகுதிகளில் விட்டுவிட்டு மிதமான மழை பெய்தது. பொன்னேரி தேரடி ரயில்வே சுரங்க பாலத்தில் 3 அடி உயரத்திற்கு மழை நீர் தேங்கி கிடக்கிறது. அதில் தத்தளித்தபடி வாகன ஓட்டிகள் செல்கின்றனர். அக்னி நட்சத்திரம் தொடங்கிய நிலையில் தற்போதைய மழையால் வெப்பத்தின் தாக்கம் குறைந்து குளிர்ச்சியான சூழல் நிலவி வருகிறது.